ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து மோட்டோ எஜ்ஜி 16 ஃபியூசன் இது வந்து நம்ம கண்ட்ரில வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மாசம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து மோட்டோ எஜ்ஜி 15 ஃபியூசன் பார்த்துருப்பீங்க. அந்த போனை கம்பேர் பண்ணும்போது இந்த போனை வந்து பேட்டரி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, ஐபி ரேட்டிங் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, கேமராலையும் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த போன் வந்து வாங்கலாமா வேண்டாமா, இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இது ஓகேவா அப்படின்னு இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மோட்டோரோலா எஜ்ஜி 16 ஃபியூசன் இந்த போனை பார்த்தா அந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட் எடுத்தீங்கன்னா அந்த போன்ல வந்து உங்களுக்கு கேஸ் வந்து கொடுக்கல. எப்பவுமே வந்து மோட்டோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே வந்து கேஸ் வந்து போட்டே கொடுத்துருவாங்க, நல்ல சிலிக்கான் கேஸ். இந்த போனை பொறுத்த வரைக்கும் சிலிக்கான் கேஸ் மட்டும் மிஸ் ஆகுது. அதை மட்டும் நீங்க வாங்குற கடையில வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நீங்க ஆன்லைன்ல கூட நல்ல குவாலிட்டியான கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க. அந்த போனை பொறுத்த வரைக்கும் இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16 5G பேண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால வந்து எங்க போனாலும் உங்களுக்கு நல்லாவே டவர் கிடைக்கும். 5G டவர் நல்லா கிடைக்கிறதுக்கு 16 5G பேண்ட் எக்கச்சக்கமான பேண்ட் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும். மோட்டோரோலா 16 ஃபியூசன்ல பில்ட் குவாலிட்டி டிசைன் வைஸ்ல உங்களுக்கு வந்து திக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8.3 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா 180 கிராம் கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே குறைச்சி தான் கொடுத்துருக்காங்க. 200 கிராமுக்கு கீழே தான் இருக்கு. அதனால நீங்க போனை பிடிக்கிறதுக்கு நல்லாவே லைட் வெயிட்டா தான் அந்த போன் வந்து இருக்கும். உங்களுக்கு கிளாஸ் ஃப்ரண்ட் சைடு வந்து கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிலிக்கான் பாலிமர் பேக் எக்கோ லெதர் கொடுத்துருக்காங்க. இந்த எக்கோ லெதர் ஃபினிஷ் வந்து மோட்டோவை பொறுத்த வரைக்கும் பேக் சைட்ல வந்து எக்கோ லெதர் கொடுப்பாங்க. அது நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. மோட்டோல பேக் சைடு வந்து எக்கோ லெதர் வந்து ரொம்பவே விரும்புவாங்க. எனக்கு அந்த எக்கோ லெதர் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே பிடிக்கும் மோட்டோல இருந்து. இந்த போனை பொறுத்த வரைக்கும் IP68 69 இந்த போன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. போன டைமோட இந்த டைம்ல வந்து IP68 69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல அப்கிரேடு. எல்லா போன்லயும் இருக்க மாதிரி வாட்டர் ப்ரூஃப் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு தண்ணிக்குள்ள போட்டாலும் போன் டேமேஜ் ஆகாது. தண்ணியை விட்டு ஃபோர்ஸா வந்து போன்ல அடிச்சாலும் வந்து போன் டேமேஜ் ஆகாதுக்கு IP69 வரைக்கும் கொடுத்து வச்சிருக்காங்க அந்த போனை பொறுத்த வரைக்கும். பில்ட் குவாலிட்டியில உங்களுக்கு டிஸ்பிளே வைஸ்ல LTPO POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல டிஸ்பிளே தான். இந்த பட்ஜெட்டுக்கு 23,000 ரூபாய் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த OLED டிஸ்பிளே வந்து நல்ல டிஸ்பிளே தான். போனை பொறுத்த வரைக்கும் 1 பில்லியன் கலர் வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரெஃபரன்ஸ் ரேட் வந்து எல்லா போன்லயும் இருக்கிற மாதிரி 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்து வச்சிருக்காங்க. HDR10+ சப்போர்ட் உண்டு. 1500 நிட்ஸ் வந்து டிபிக்கல் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 4500 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்டோர் அவுட்டோர்ல எந்த பிரச்சனையுமே இருக்காது. டைரக்ட் சன்லைட்ல கூட நீங்க வந்து போன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பிரைட்னஸ் வந்து அதிகமாவே இந்த போன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ப்ரொடக்ஷன் வந்து ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் தான். நார்மல் டிராப் டெஸ்ட்ல எந்த டேமேஜுமே ஆகல. அதனால நீங்க கீழே போட்டு விளையாடாதீங்க. நார்மல் டிராப் டெஸ்ட்ல போன் எந்த டேமேஜும் ஆகல. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸே உங்களுக்கு Android 15 கிடைச்சிருது. ஏன்னா இந்த 2025 லான்ச் பண்றதுனால எல்லா போன்லயுமே உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல Android 15 கொடுத்துருவாங்க. உங்களுக்கு 3 வருஷத்துக்கான Android அப்டேட் கொடுக்குன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு Android 16, 17, 18 3 வருஷம் வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. அதனால அப்டேட் பொறுத்த வரைக்கும் மோட்டோல வந்து கரெக்டா கொடுத்துருவாங்க. மோட்டோல வந்து சரியா அப்டேட் கொடுக்க மாட்டேங்காங்கன்னு நிறைய போன் வாங்கினவங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க. மோட்டோ வெப்சைட்லேயே பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு கொஞ்சமா அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அப்டேட் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஃபோனை வாங்குறவங்க கண்டிப்பாக வந்து தாராளமாக 3 வருஷம் அப்டேட்டோட யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7400 4nm கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு லேட்டஸ்ட் ப்ராசஸர்னு சொல்றாங்க. மிட் ரேஞ்சில் வந்து இது ஒரு லேட்டஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்றாங்க. 7400 இந்த ஃபோன்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. கேமிங் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும். அது மாதிரி கூலிங் வேப்பன் சேம்பரும் நாங்கள் கொடுத்துருக்கோம். கூலிங் வந்து ஓரளவுக்கு கம்மி பண்ணோம், ஹீட் ஆகாம கம்மி பண்ணோம். அதுக்கு நாங்கள் கூலிங் வேப்பன் சேம்பர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி மோட்டோல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் GPUன்னு பாத்தீங்கன்னா Mali G615 MC2 இது வந்து லேட்டஸ்ட் எல்லா போன்லயும் இருக்கிற GPU தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கரெக்டான இதுதான். ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வேரியன்ட் 8/256 கொடுத்துட்டாங்க. இந்த டைம் 128 கிடையாது, 256 தான் வந்து பேசிக் வேரியன்ட். 512 வந்து ஹை வேரியன்ட். உங்களுக்கு 23,000 ரூபாய்க்கு வந்து 256 கிடைக்குது. 512 வந்து 25,000 ரூபாய் கிடைக்குது. வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா 2,000 அதிகமா தான் இருக்கு. 25,000 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கோங்க. இதுல கார்டு ஆஃபர் வேற இருக்கு. 2,000 பேங்க் ஆஃபர் கொடுக்குறாங்க. நீங்க வந்து 23,000 போனை 21,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். 25,000 போனை நீங்க வந்து 2,000 கம்மி பண்ணி 23,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அப்ப நீங்க 512 வேரியன்ட்டை 23,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி. அதனால கண்டிப்பா கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி இந்த போனை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா UFS வந்து 2.2 தான் கொடுத்துருக்காங்க. இந்த 23,000 பட்ஜெட்டுக்கு UFS 3.1 கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனா 2.2 ஓரளவுக்கு ஸ்டார்டிங் வெர்ஷன் தான். ஓகே, இந்த பட்ஜெட்டுக்கு நெக்ஸ்ட் வருஷம் கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம். UFS வந்து 3.1 வந்து நெக்ஸ்ட் 17 ஃபியூச்சர்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம்.
இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்லயே டால்பி விஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, டால்பி அட்டாம்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து சூப்பராகவே இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் லவுட் ஸ்பீக்கர் நல்லா இருக்கு. 3.5mm ஜாக் இந்த போன்ல வந்து கிடையாது. வயர் ஹெட்ஃபோன் வந்து போன்ல வந்து யூஸ் பண்ண முடியாது. Wi-Fi 6 தான் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 7 தான் லேட்டஸ்ட். ஆனால் Wi-Fi 6 தான் வந்து இந்தியாவில் எடுக்கும். அதனால Wi-Fi 6 ஓகே தான். ப்ளூடூத் வந்து 5.4 லேட்டஸ்ட் கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன், ஒரு போன்ல இருந்து இன்னொரு போனை வந்து ஒரு 4 இன்ச்சு 10 இன்ச்சு டிஸ்டன்ஸ்ல இந்த மாதிரி பக்கத்துல வச்சு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றது மாதிரி பண்ணிக்கலாம். NFC சப்போர்ட் இந்த போன்ல இருக்கு. அதனால அது தெரிஞ்சுக்கோங்க. NFC வந்து இருக்கு. நிறைய போன் இந்த பட்ஜெட்டுக்கு NFC கொடுக்க மாட்டாங்க. NFC சப்போர்ட் இதுல கொடுத்துருக்காங்க. USB வந்து டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2.0 லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. OTG சப்போர்ட்டும் இதுல இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இந்த போன்ல வந்து கொடுத்துறாங்க. ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுக்காங்க. அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்கல. அல்ட்ராசோனிக்லாம் ஃபிளாக்ஷிப்ல தான் எதிர்பார்க்கலாம். இதுல வந்து ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டும் கொஞ்சம் கீழே இறக்கமா தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மேலே கொடுத்துருந்தா எடுக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் கீழே ரொம்ப கீழே இறக்கமா தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போன வருஷம் 5000 mAh பேட்டரி பார்த்துருப்பீங்க நீங்க வந்து 15 ஃபியூஷன்ல. இந்த டைம் 16 ஃபியூஷன்ல 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 68 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து சார்ஜர் வந்து உள்ளேயே உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க ஃப்ரீயாவே. இந்த போனை பொறுத்த வரைக்கும் யூஐன்னு பாத்தீங்கன்னா கிளீன் யூஐ. ஹலோ யூஐ வந்து மோட்டோவோட ஹலோ யூஐ வந்து நல்ல கிளீன் யூஐயா இருக்கு. ப்ளூடூத் ஆப்ஸ் வந்து அன்வான்ட் ஆப்ஸ் வந்து 1-2 ஆப்ஸ் தான் இருக்கு. அது நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் உங்களுக்கு நிறைய வந்து அன்வான்ட் ஆப் வந்து நிறைய போன்ல வந்து வரும். இந்த போன்ல வந்து ப்ளூடூத் ஆப்ஸ் வந்து உங்களுக்கு 1-2 தான் இருக்கும். அது நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதனால ஒரு கிளீன் யூஐ வந்து மோட்டோ தரப்புல இருந்து நமக்கு இந்த டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மோட்டோ ஏ அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபீச்சர்லாம் இந்த போன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் கடைசியா நம்ம வந்து கேமரா பார்த்துடலாம். கேமரான்னு பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரா வந்து 50 கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா வந்து 13 மெகா பிக்சல் வந்து அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. நீங்க பேக் சைடு பார்த்தாலே தெரியும். மொத்தம் 4 கேமரா இருக்க மாதிரி இருக்கும். அதுல ஒண்ணு வந்து எல்இடி ஃபிளாஷ் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு இது வந்து சென்சாரு. அப்பனா 4 கேமரா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் 2 கேமரா தான் இருக்கும். அதான் ஒன்னு வந்து எல்இடி ஃபிளாஷ், இன்னொன்னு வந்து சென்சாரு. அதனால 2 கேமரா தான். ஒன்னு வந்து 50 மெகா பிக்சல் வந்து பிரைமரி கேமரா, செகண்டரி கேமரா அல்ட்ரா வைட் வந்து 13 மெகா பிக்சல். இதுல உங்களுக்கு 4K 30 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். HDR சப்போர்ட் உண்டு இந்த போனை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு வந்து பிரைமரியில HDR சப்போர்ட் எடுத்துக்கலாம். HDR மூலமா நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு கொடுக்காங்க. செல்ஃபிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிலையும் நீங்க HDR மூலமா நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். செல்ஃபிலையும் நீங்க 4K 30 fps எடுத்துக்கலாம். அப்புறம் செல்ஃபியும் சரி, உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா மெயின் கேமராவும் சரி, உங்களுக்கு 4K 30 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு நிறைய பேர் வந்து 1080 தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து Oppo F20 எல்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து செல்ஃபி கேமரால 1080 13 fps 16 fps இந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க 23,000 பட்ஜெட்ல கொடுக்கும்போது அதுலயும் 2000 கார்டு ஆஃபர்னா 21,000 வாங்கிக்கலாம் அந்த மோட்டோ 16 பீசன். இவங்க வந்து 4K வந்து கொடுக்கும்போது இந்த ஓப்போவோட வந்து இந்த டைம் வந்து கேமரா வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. Oppo F20 இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட கேமரா வந்து பெட்டரா வந்து மோட்டோ 16 ஃபியூஷன் வந்து கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். கேமரா காண்டி பாக்குறீங்கன்னா நீங்க ஓப்போ கூட வாங்காதீங்க, இந்த மோட்டோ வாங்குங்க. ஏன்னா ஓப்போல வந்து 1080 13 fps 16 fps தான் வந்து சப்போர்ட் ஆகும் செல்ஃபில. இதுல வந்து 4K 13 fps சப்போர்ட் ஆகும். எடுக்கிற அவுட்புட்டும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. சோனியோட மெயின் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பா மோட்டோ எட்ஜ் 16 ஃபியூஷன் 5G பேண்டு அதிகமா இருக்கு. பேட்டரி 5500 mAh, IP ரேட்டிங்கும் இருக்கு. இந்த ஓப்போல இருந்த மாதிரி IP68 69 இதுல கொடுத்து வச்சிருக்காங்க. மோட்டோவோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மோட்டோ யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஃபீச்சர்ஸ் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த போனை வாங்கிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல வந்து இந்த போன் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.